ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவி, வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன்ல, அதான் கசாயம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா குடி. இங்க பாரு, நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோவம் உனக்கு? ஏதாவது பேசு தேவி. என்னதான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல தேவி, நீ இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் பேசு, ஆனா அந்த சத்யா கிட்ட மட்டும் பேசாதன்னு தானே சொன்னேன். நான் வயிற்று வலியில கத்தி துடிச்சப்போ யாருமே வரல. சத்யா கூட தற்செயலாதான் அந்த ரூம் பக்கம் வந்தா. அவ வராம போயிருந்தா என் நிலைமை ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகுற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிருக்கும். அத புரிஞ்சுக்காம இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டீங்களே. அவகிட்ட பேசினா என்ன தப்பு? தப்புதான். அவளை யாருக்குமே பிடிக்கல. வீட்ல என் அம்மாவை எதிர்த்து பேசுறா. எங்க அம்மாக்கே அவளை பிடிக்கல தேவி. அப்போ உங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? சரி, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. இந்த கசாயத்தை குடி. வயிறு வலிக்குதுன்னு சொன்னல. நீங்க பண்ண கலாட்டால எனக்கு வயிறு வலி போய் நெஞ்சு வலியே வந்துருச்சு. சரி விடுமா, இந்தா குடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ குடிக்கலாம் என்ன, நானே என் குழந்தைக்கு கொடுக்கறேன். இப்படி டைரக்டா வயித்து வழியா நான் என் குழந்தைக்கு கொடுக்க முடிஞ்சா கூட கொடுத்துருவேன். ஆனா முடியாது. நீ குடிச்சாதான் அது என் குழந்தைக்கு போகும். அப்பதான் வயித்து வலியும் போகும். அடம் பிடிக்காம குடி தேவி. அப்போ நான் குடிச்சு நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கல, உங்க குழந்தை குடிச்சு நல்லா இருக்கணும், அப்படிதானே? தேவி, புரிஞ்சுக்கோ தேவி. உன்னையும் என்னையும் நம்ம குழந்தையும் பிரிக்க முடியுமா? உன்னை டீப்பா லவ் பண்ணதுனாலதான் உன் இழப்ப தாங்க முடியாம மனநிலை சரியில்லாம இருந்த. நீ போனதும் உன்னை மறந்துட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையே. எங்க அம்மா எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாங்க. ஆனா நான் அவகிட்டையும் உன்னதான் பார்த்தேன் தேவி. அதனால அந்த பொண்ணு கோவிச்சுட்டு போய் அந்த நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? அதான் இப்ப சொன்னீங்களே. ஓ, அப்படிலாம் உன்னை லவ் பண்ண, உன் ஞாபகமாவே இருந்த. உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் சொல்லு? நம்ம குழந்தை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு நீ எனக்கு முக்கியம் தேவி. சரி, இந்தா குடி. சரி கொடுங்க. வா, உட்காந்து குடி. குடி தேவி. நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே அபே. ஆனா உங்க அம்மா எப்படிப்பட்ட அறிக்கைன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அன்னைக்கு லாரி என் மேல மோதாம இருந்தா உங்க அம்மா என்னையும் நம்ம குழந்தையையும் கொண்டு புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும். பாத்து தேவி, பொறுமையா குடி. நீங்க என்னைக்கு உங்க அம்மாவோட முகத்தை முழுசா தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் நமக்கு விமோசனம் பிறக்கும். குடு, போதுமா? பாப்பா, கசாயம் குடிச்சிருக்கீங்க. இனிமே அம்மாக்கு வயிற்று வலி எல்லாம் கொடுக்க கூடாது. சமத்தா தூங்கணும். உங்க அம்மா என்னதான் நம்மள பிரிக்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் பாசமும் காதலும் கொஞ்சம் கூட குறையல அபே. இதுதான் நான் செஞ்ச பாக்கியம். சரி, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. சரி, படுத்துக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? ஏய் பாக்கியம், உன் ராசிக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமில்ல? கணவனிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். தினம் காலையில் கணவன் காலில் விழுவார்கள்.
அப்புறம் இது ராசி பலன் மாதிரி தெரியல, சொந்த வசனம் மாதிரி தெரியுது. ஏ செங்கமலம், அத்தை வரதா எங்கம்மா போனா? இன்னும் காணோம். எங்கேயோ போறேன்னு சொன்னாரு. இதோ வரானே. பாப்பா பாத்து. எங்க என்ன 3 மணி ஆகுது, எங்க போயிட்டு இவ்ளோ லேட்டா வரீங்க? சொல்றேன். அப்பா அம்மா நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ஆச்சுப்பா நீ ஆச்சு. முதல்ல போய் சாப்பிடு. ஓ சரி இது என்னங்க பை? சொல்றேன் செங்கமலம், நீ முதல்ல உட்கார். அப்பா இது லட்டு, இது பாதுஷா, இது காஜு கத்ரி. அப்பா ஓய் மணி. அப்பா இன்னும் 2 நாள்ல தீபாவளி வருது இல்ல? 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு தலை தீபாவளி. இது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு தான். பிள்ளைங்க சென்னையில இருக்காங்க, நாம இங்க இருக்கோம். அவங்க இங்க வரப்போறது இல்லைங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம என்ன பண்றது? ஏன் செங்கமலம், அது எனக்கு தெரியாதா? நாம இங்கதான், அவங்க அங்கதான். ஏன்னா நீ இங்க பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டா அது சாமிக்கு போய் சேரும்னு நீ நினைக்கிறல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எல்லாமே ஒரு மன ஆறுதலுக்காக தான்மா. அது சரிங்க. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன், நீ என்ன தீபாவளிக்கு பலகாரமா செய்ய போற? 4 பேரும் சுகர் பேஷண்ட், நான் பலகாரம் செய்யலைங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆத்ம திருப்திக்கு ஒரு சம்பிரதாயத்துக்காக சும்மா படைப்போம். ஆமா வரதா, அந்த பையில என்ன இருக்கு? ஆமா. இது புஷ்பானமோ ராக்கெட்டோ, இது சங்கு சக்கரம், இது ஆட்டம் பாம், கூடவே லட்சுமி வெடியும் இருக்கு. இதுல இருக்கிற பட்டாசு எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு தான். தேவி, அபி, சத்யா, அர்ஜுன் அவங்களுக்கு தான் தலை தீபாவளி. அப்பா இது சத்யாவுக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது 10 மத்தாப்பு வேணும்னு அடம் பிடிப்பா. எல்லா மத்தாப்பையும் ஒரே நேரத்துல கொளுத்தி அவ கையில கொடுத்தா, இந்த கையில 5, இந்த கையில 5, அந்த 2 கையும் பார்த்து குழந்தை முகம் பூவா பூத்து அவள் சிரிப்பா பாருங்க, ஒரு சிரிப்பு இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அந்த காட்சி. இப்ப கூட என் பொண்ணு